ஆகுது 7. ஹாய் மக்களே, ஃபஸ்ட்டு வார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் சர்க்கிள் லெக் ஸ்விங்ஸ்லாம் முடிச்சுட்டு இது என்னடா புதுசாக ரொம்ப ஈஸியாக இருக்கே பார்க்கன்னு நினச்சின்னா இதுதான் நீ அப்ஸு. இது பேசிக்லி நீ ஸ்ட்ரென்த்னிங்கான ஒரு எக்ஸசைஸ். பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, பண்ணும்போது தான் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு புரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கவுனா அப்படி பூனை டு மாடு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேக் ஸ்ட்ரென்த்னிங்காக. அதுக்கு ஒரு பேட்டரி இதை சொல்கிறோம். ஆக்சுவலி ப்ரோக்ராமே அது இருக்குது. உங்கள் டான்ஸ் ரிஹர்சல் ஓகே பெஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணிக்கோங்க நினைக்கிறேன். டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 செட் ஆஃப் பிளாங்க்கும் சைட் பிளாங்க்கும் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ரைட், ஓகே. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் எக்ஸசைஸ் பேர்ட் டாக் எக்ஸசைஸ். என்னன்னா இப்போ பறகுறேன்னா இப்போ நாய் மாடிக்கிறேன் அப்படி எடுத்துக்கலாம், இல்லை காலை நாய் மாடி தூக்குறேன், கையை சிறகுகளாக விரிக்கிறேன், இப்படி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணும்போது வலி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் தெரியல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பழைய டெட் மாதிரி நீ ஃப்ரண்ட்டில் போகணும், ஹிப்பை பின்னாடி போகணும். ஓகே, ஒரே டைமில் ரெண்டுமே நடக்கணும். நல்லா பெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஹிப்பை பின்னாடி புல் பண்ணிகிட்டே பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷின்போன் ரேஞ்ச் கொண்டு வாங்க. இங்கேருந்து ஒரே டைமில் எழுந்திருக்கும். ஸோ கீழே போகும்போது நீ ஃப்ரண்ட்டில் ஹிப் பேக்கில், அது எப்படியே மேலே எழுந்திருக்கும் போது உல்ட்டாவா, நீ பேக்கில் ஹிப் ஃப்ரண்ட்டில். ஓகே, உல்ட்டாவா கம்ப்ரஸ். இன்னைக்கு டெட் லிஃப்ட் என்னடா கம்மியாக வெயிட் போட்டிருக்கியே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் தான், பேக் அண்ட் நீ ஸ்ட்ரென்தனிங் தான் இன்றைக்கி பண்ணிருக்கோம். அதனால எல்லாம் கம்மி வெயிட்டில் கரெக்டான ஃபார்மில் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணுன்றதான் இன்றைக்கான கோல். அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக கரெக்டான ஃபார்மில் பண்ணும்போது ஆக்சுவலாக எவ்வளோ கஷ்டம்னே தெரியுது. அதாவது கமல் சம்பந்தத்தில் கமல் வந்து இதையும் அழுத்தணும் அதுதான் தனி வந்து கூட டைலாகும் பேசணுன்ற மாதிரி மூச்சும் பிடிக்கணும், முதுகும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நீயும் மடங்கணும், ஹிப்பும் முன்னாடி போனால் எத்தனை தான் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளுகிழுப்பான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்லோவாக அந்த பேண்ட் ரெசிஸ்டன்ஸோடு பண்ணும்போது எல்லாம் அந்த ப்ரீதிங்கோட சேர்த்து பண்ணும்போது தான் ஆக்சுவலாக ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னே புரியும். அந்த குரூப் பிரிட்ஜஸ் வந்து சில பல விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் முடிஞ்ச பண்ணுங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிட்டா இங்கே தொடை இங்கே வந்து அடுத்து நம்ம மேட்ரு ஸ்குவாட்ஸு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஸ்குவாட்ஸு, பட் இருந்தாலும் ஸ்ட்ரென்தனிங் டேன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக அந்த ப்ரீத்திங்கோடு நம்ம பண்ணிட்டு இன்னைக்கு. அடுத்து தான் இதோட இன்னைக்கு ஒர்க் அவுட்டே முடிஞ்சிருச்சு. அண்ட் தோ எனக்கு இன்னைக்கு வேக்கலைனாலும் இட் வாஸ் ரியலி குட் ஒர்க் அவுட். நிறையா ஒரு லேர்னிங் கர்வாக இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெச்சு. அதாவது அப்படியே பப்பரை பேன், அதுக்கப்புறம் அப்படியே டோ அப்படியே மடக்கி சைடில் வந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ், அதுக்கப்புறம் சைல்ட்ஸ் போஸ். இப்படியா குழந்தையெல்லாம் பண்ணோன்னா இல்லை வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி தான் குழந்தையாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு யூஸ்வலாக ஹீலில் என்னோட க்ளூட்டு போய் படாது. இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் கோப்ரா ஸ்ட்ரெச், இதுக்கு என்ன ஆசனம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இங்கிலீஷில் பேர் கோப்ரா ஸ்ட்ரெச். அதுக்கப்புறம் பீஜன் ஸ்ட்ரெச். இது தாங்க அந்த தொடையில் சைடில் ஒரு மசில் இருக்கும் பாருங்கள், அப்படி ஸ்ட்ரெச் ஆகும். சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச். ரொம்ப லஞ்ச் ஸ்ட்ரெச். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தை மசில்ஸ்லாம் சுற்றி குவாட்ஸையும் சுற்றி ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரெச்சஸ். பேக்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணனால இந்த பேக் ஸ்ட்ரெச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஃபுல்லாக பேக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணனால இந்த பேக் ஸ்ட்ரெச்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி தான் இப்போ தான் இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஸோ அதோட டே முடியுது. டன் ஃபார் த டே கைஸ். இன்னைக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் பண்ணோம். நாளை கொச்சி போவதால் ஹோட்டல் ரூமில் இருந்து வீடியோ எக்ஸசைஸ் வீடியோ தான் பயன்படுத்தும்.